குருவியின் விடாமுயற்சி. ஒரு அழகான பள்ளத்தாக்குல மலைகள் வட்டமா சூழ்ந்திருந்துச்சு. அங்க இருந்த விசித்திர வன மிருகங்களும் பறவைகளும் செம்ம தைரியமானதுங்க. அந்த வனத்துல பிப் அப்படின்னு ஒரு சின்ன குருவி இருந்தான். பிப் நல்லா பறக்கணும், பெரிய பருந்து உயரமா வானத்துல பறக்கிற மாதிரி பறக்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தான். ஆனா அவன் சிறகுகள் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. டேய் பிப், நம்ம யாருடா? பருந்தா? நம்மால அவ்வளவு உயரம் பறக்க முடியாது அப்படின்னு மற்ற பறவைகள் அவன கேலி செஞ்சுதுங்க. ஆனா பிப் எதுக்கும் விட்டுக் கொடுக்காதவன். ஒரு நாள் வயசான ஆமை எல்டோர் அவன பார்த்து, டேய், ரொம்ப யோசிக்காத, நம்மால முடியாதுன்னு யாரு சொன்னாங்க? முயற்சி பண்ணு, ஒவ்வொரு நாளும் சிறகுகள வலுப்படுத்து, ஒரு நாள் நீயும் வானத்துல ஹீரோ மாதிரி பறக்கப் போற அப்படின்னு சொன்னான். பிப் தெம்பா இருந்தான். மறுநாள் காலையிலேயே எந்திரிச்ச நேரத்துல இருந்து பறக்க, மீண்டும் பறக்க சிறகுகளை வலுப்படுத்த ஆரம்பிச்சான். காலம் கழிஞ்சுகிட்டு போச்சு. அவனோ தன்ன தானே திடமாக்கும் போர்வீரன். ஒரு நாளு கொடூரமான புயல் வந்து அடிக்க ஆரம்பிச்சுது. செம்மகெத்தா பறக்கும் பெரிய பருந்துகள் கூட காற்றுக்கெத்தா அடிக்கிறதால பறக்க முடியல. கொஞ்சம் குட்டி பறவைகள் புயலுக்குள்ளவே சிக்கிக்கிட்டாங்க. டேய், யாரும் போக முடியல அப்படின்னு பருந்துகள் பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ பிப் தலைய தூக்கி, நான் போறேன் அப்படின்னு கத்தினான். டேய், நீயா? நீ எப்படி போவ? அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆனாங்க. ஆனா பிப் நம்பிக்கையோட பறக்க ஆரம்பிச்சான். முன்னாடி நாள் முழுக்க புயல் கூட பறக்க பயிற்சி பண்ணியிருந்ததால அவன் காற்றுக்கு அடிவாங்காம பிடிவாதமா முன்னேறினான். ஒரே ரிஸ்கா இருந்தாலும் கடைசில குட்டி பறவைகள பாதுகாப்பா அழகா திரும்ப கொண்டு வந்துட்டான். அந்த புயல் காத்து முடிஞ்சதும் எல்லாரும் பிப்பா பார்த்து வாய பிளந்துட்டாங்க. அடே, நீயா இந்த காரியம் செஞ்சது? எல்லாரையும் ரொம்ப அசந்து போக வச்சுட்ட. அதுக்கப்புறம் பிப்க்கு வனத்துல செம்ம மரியாதை கிடைச்சது. அப்போ முயற்சி இருந்தா என்ன வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கதையின் கருத்து: முயற்சி இருந்தா சுனாமிலேயே ஸ்விம்மிங் அடிக்கலாம். நம்மள யாராலும் அசைக்க முடியாது.